வணக்கம். கணபதி துதை. நமோ நாராயணா. இன்றைய தினம் எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க ஜோதிட சாஸ்திரப்படி மச்ச மருகுகள் பற்றியும் அழகு குறிப்புகளை சொல்லவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டுள்ளேன். மேச லக்னக்காரர்களுக்கு பெண்களுக்கு இடதுபுறம் மச்சம் இருப்பது நல்லது, இடது தாவாக்கொட்டையில் மச்சம் இருப்பது நல்லது, இடது கையில் இருப்பது நல்லது, இடது இடுப்பில் இருப்பது நல்லது, அதாவது முழங்காலுக்குள் இருப்பது சிறப்பு. அதே போல் ரிஷப லக்னக்காரர்களுக்கு கண்புறம் இருப்பது நல்லது, பின்புறம் இருப்பது நல்லது, இருதயத்தில் இருப்பது நல்லது, இடது கால் பாதத்துக்கு மேல் இருப்பது நல்லது, மச்சம் இருப்பது நல்லது. அதற்கடுத்து மிதுன லக்னக்காரருக்கு கண்புறம், இடது கண்புறம் இருக்கும், கண் இருக்கும் யோகம். அதுக்கடுத்து நெஞ்சில் இருக்கும் இடதுபுறம் மார்பு. அப்படி பெண்கள் ஆண்களாக இருந்தால் வலதுபுறம், பெண்களாக இருந்தால் இடதுபுறம் முழங்க. அது பின்புறம் இருக்கும் இருந்தால் சிறப்பு. கடக லக்னக்காரருக்கு வலது கன்னத்தில், வலது முதுகில் ஆண்களுக்கு, பெண்களாக இருந்தால் இடதுபுறம் கன்னத்திலும் முதுகிலும் முழங்கால் பக்கமும் கால் பெருவிரல் சம்பந்தப்பட்டில் இருந்தால் அதியோகம் கிடைக்கும் கடக லக்னக்கார பெண்களுக்கு. சிம்ம லக்னக்காரர்களுக்கு பொட்டு வைக்கிற இடத்துல மச்சம் வரும், அதிர்ஷ்டம் கொடுக்கும். அதே போல் இடது முழங்கைக்கு மேல்புறம், அது புஜத்தன் பக்கம் இருக்கும். இருந்தால் கண்டிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய தீர்வார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியவை சில குறிப்புகள் இது. கன்னியா லக்னக்காரருக்கு இடது கன்னத்திலும் உதட்டிலும் இடது தொடைப்புறமும் மறைமுக மச்சங்களும் பின்புறமும் இருக்கும். இருந்தால் கண்டிப்பா அவங்க வக்கீலா போகலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாம், மேனேஜர், அதாவது பேங்க் மேனேஜராக போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். துலா லக்னக்காரர்களுக்கு இடது காதிலும், இடது மூக்குப்புறமும், இடது கழுத்துப்புறமும், இடது இடுப்புப்புறமும் மச்சம் இருந்தால் கன்னியா லக்னக்காரர்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகிய தீர்வார்கள். துலா லக்னக்காரர்கள் கண்புறம், இடது கண்புறமும் புருவத்துக்கு மேலே இருக்கும், அப்போ மூக்குக்கு மேலே இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்போது வலது கை பெருவிரல், கட்டை விரல் இந்த இடத்துலையோ அல்லது இந்த இடத்துலையோ, அதே போல் இடது மார்புக்கு கீழ் பின்புறம் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பெண்ணாக இருப்பார்கள். மருத்துவம் கலந்த படிப்பு இருக்கும். அதுக்கடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நெற்றில் காயமான நேர் நெற்றில் இருக்கும். அதற்கடுத்து இடதுபுறம் அவங்க கையிலேயே புண்ணாயிருக்கு, ஏதோ ஒரு வாக்கில் புண்ணாயிருக்கு, தல்பாயிரும், சுடுதண்ணி மேலே பட்டிருக்கும், பால் சின்ன குழந்தை பால் போட்டு வச்சுருவாங்க, மின்சாரத்தாக்கிடும், இல்லை மின்சார பொருள்னால அவங்களுக்கு அது விட்டுருந்தால் கண்டுபிடிச்சிருக்கோம், இப்படி மேலே ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இராணுவம், போலீஸ், ராக்கெட், அதாவது கண்டிப்பாக ராக்கெட் விட்டுருவாங்க, கண்டிப்பாக ராக்கெட் விடுவார்கள். விஞ்ஞானியாக ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு விருச்சிக லக்னக்காரருக்கு. அதற்கடுத்து இராணுவ வீரர், போலீஸ், இராணுவம் சொல்லப்பட்ட இடத்துல இருப்பாங்க, வேலைகள் இருப்பாங்க, இயற்கையாக அவங்களுக்கு கிடைக்கும்.
கிரக அமைப்பும் விட மற்ற சாஸ்திரப்படி இப்படி உள்ளது. அதுக்கடுத்து தனுசு லக்னக்காரர்களுக்கு, தனுசு லக்னக்காருக்கு வலது கண்ணுக்கு மேல்புறமும் இடது கண்ணுக்கு மேல்புறமும் கன்னத்திலும் இடுப்பிலும் முழங்கால் பக்கமும் சுண்டு விரல் பக்கமும், அதாவது இடது கால் சுண்டு விரல் பக்கமும் மச்சம் இருந்தால் இவர்கள் ஊருக்கு தலைவர், பிரசிடென்ட், அதாவது பஞ்சாயத்து பிரசிடென்ட், எம்எல்ஏ, எம்பி லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க. சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி. அதற்கடுத்து மகர லக்னக்காரர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய பிஸ்னஸ் லைன் அவங்க இருப்பாங்க, சிறு தொழில் பிஸ்னஸ் லைன் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பேசும்போது கண், அதாவது இடது பொட்டு வைக்க இடத்துல இந்த இடத்துல மச்சம் ஏற்படும். அதற்கடுத்து இடது கண் கீழ்ப்புறம் மச்சம் ஏற்படும், இடது வயிற்றுப்புறம் மச்சம் ஏற்படும், இடது தொடப்புறம் மச்சம் ஏற்படும். அதற்கடுத்து கால் பெருவிரல் ஒட்டி சுண்டு விரல், இன்னொரு விரல் ரெண்டாவது விரல், பெருவிரல் ஒட்டி இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது. இடதுபுறம் இது வலதுபுறம், இது இடதுபுறம். இந்த விரலில் வந்து மச்சம் இருக்கும். இருந்தால் இவர்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது பேங்கில் வந்து மேனேஜர் ஆகிய தீர்வாங்க, கேஷியர் ஆகிய தீர்வாங்க. பணம் கொண்டு வந்து நிற்கும். ஊருக்கே ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. பணம் கொண்டு போட்டு இவங்கள்ட்ட வந்து நிற்கும் அப்படிங்கிறது. ஊருக்கு வந்து கோவில் நிர்வாகிகள் இருப்பாங்க, கோவில் சொந்த இடத்துலையும் மற்ற இடத்துலையும் வந்து இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கும்பலக்கணக்காரர்கள், கும்பலக்கணக்காரர்களுக்கு மச்சங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது இடது கண்புருவத்துக்கு சென்று, அதாவது இதற்கும் இதுக்கும் இடையே சென்று இருக்கும். நாக்கில் உடனே மச்சம் இருக்கும். விரலில் நடுவில் இருக்கும், நடுவர்கள் இந்த லைனில் இருக்கும். அதுக்கடுத்து கால் முழங்கால் பின்புறம் இருக்கும். அதுக்கடுத்து கால் பாதத்தில் இருந்து பெருவிரல், ஆள்காட்டு விரல், அப்புறம் நடுவர்களுக்கு மேலேயும் கீழே இருக்கும். பாதம் அடிப்பாதத்திலும் மச்சம் இருக்கும். அவர்கள் கண்டிப்பாக கும்பலக்கணக்காரர்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள், தகவல் தொழில்நுட்ப, அதுக்கடுத்து விஞ்ஞானி, ஊர் தலைமை, கோவில் நிர்வாகி சொல்லப்பட்ட அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உண்டு. அழகு சம்பந்தப்பட்டதிலும் உண்டு. அந்த மாதிரி மீனலக்கணக்காரருக்கு அவர்களுக்கு வந்து நெற்றியில் கண்புறம் மூக்குக்கு மேலே இந்த இடத்துல மச்சம் இருக்கும். இருந்தால் மூக்கு மேலே மச்சம் இருந்தால் அவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். நாக்கிலையும் இருக்கும். அதற்கடுத்து கழுத்துப்புறம் இருக்கும். இடது கழுத்து, இடது பின்புறமும், இடது தொடப்புறமும் இருக்கும். இடது கால், இப்போ இந்த கால் இடது, இது கட்டை விரல், ஆள்காட்டு விரல், நடுவிரல், இந்த மோதிரமான காலில் இருக்குதல். அந்த மோதிரவர்களுக்கு மேலே மச்சம் இருந்தாலும் சரி, அடியில் மச்சம் இருந்தாலும், பாதத்துக்கு கீழே அடியில் மச்சம் இருந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக வந்து பணம் போகும் பொருள் இவர்களிடம் என்றைக்கும் குறையாது. செல்வ செழிப்பாக இருப்பார்கள். ஆக இந்த மத சாஸ்திரத்தில் தெரிந்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உணவர்கள் அனைவருக்கும் இது தெரியப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு தயக்கமில்லாமல் வாழலாம், தைரியமாக இருக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு எனது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் இந்த தகவலை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அனைவருக்கும் தெரிவிக்கவும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எஸ் அரசமுத்து, ஆதிவாக ஜோதிடர், மரத்தக்கோளம், 96 29 33 53 11. வணக்கம்.